ஹாய் ஹலோ இன்னைக்கு டுடே ஐஸ்கிரீம் செய்யலாம் வாங்க. ஐஸ்கிரீம் செய்வதற்கு 1 லிட்டர் பால், 1 லிட்டர் பால் வந்து நல்லா திக்க காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் ஐஸ்கிரீம், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பவுட்ரு வாங்கி அந்த இதை வந்து அந்த பவுடரை வந்து ஒரு பவுல்லையோ ஒரு தட்டிலையோ எதுலேயோ ஃபுல்லுமே நான் கொட்டிக்கிட்டேன். இது வந்து 1 லிட்டருக்கு 1 லிட்டரு பாலுக்கு வந்து நான் இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லுமே கொட்டிக்கிட்டேன். கொட்டிட்டு தண்ணி விட்டு நல்லா குழப்பிடுங்க. அப்படியேவும் நம்ம டைரெக்டாக நம்ம பவுட்ரை போய் பாலில் போட்டோன்னா அது தானே திரட்டாக ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா மாவை தண்ணி பண்ணி நல்லா மாவெல்லாம் பவுட்ராகி நல்லா தண்ணியோட கலந்து தண்ணி ஆக்கிட்டு தான் அதுலேயே சீனி எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பாலில் அதாவது அடுப்பில் வச்சுக்கிட்டேவும் இந்த இதை கலக்கி வச்சதை ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரல. இதை அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இருக்கும்போது நம்மளுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் அளவு போட்டு அதை நான் எப்படி ஃபஸ்ட்டு தண்ணி கலக்குனேன்னா அதே மாதிரி சேமாக கலக்கி அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டினோன்னா அப்போ கொண்டு போயிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு இந்த அளவு கெட்டிப்பதம் வரந்துட்டிக்கு இந்த மாதிரி வச்சு எடுத்துடணும். ஐஸ் கட்டி மாதிரி வந்துடும். வந்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா அரைச்சி எப்படி அரைச்சி எடுக்கணும்னா நம்மளோட பாலாத்துனா எப்படி நுர வரும் அந்த அளவுக்கு ஒரே சைடு எந்த பக்கத்து நீங்கள் அரைக்கிறீங்களோ 2ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ எதில் அரைக்கிறீங்களோ அதே கண்டென்ஸில் தான் அரைக்கணும். இந்த சைடு அந்த சைடு மாற்றக்கூடாது. பாருங்கள் எப்படி நுரையாக இருக்குது. இது பார்க்கும்போது எப்படி இருக்குது. ஐஸ்கிரீம் வந்து நம்ம வாங்கி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சோன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த அளவுக்கு தான் அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு திரும்பவும் கொண்டு போய் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முறை நான் அரைச்சிட்டு திரும்பவும் இப்போ நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 ஹவர்ஸோ எப்போயோ உங்களுக்கு அந்த மாதிரி இதே மாதிரி திரும்ப திக்னஸ் வரந்துட்டிக்கு எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு முறை தான் அரைக்கணும். அதை நான் போடலை. ஆனால் ரெண்டு டைம் கண்டிப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பாருங்கள் நம்மளுக்கு வந்து எப்படி ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். வச்சு வெளியில் எடுத்தாச்சு. அதுக்குன்னு பிள்ளைகளும் வேணும்ட்டாங்க. ஆனாலும் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேணாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம்.